சங்க 4ஆம் ஆண்டு விழா நாலாம் ஆண்டு விழாவை வந்து சிறப்பிக்கும் பொழுது திட்டமிடல் கூட்டம் இன்னைக்கு அதை ஒட்டி நம்ம பேச போகிறோம். நம்ம வந்து ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் நிறுவன ஆணையர் தலைவர் நிறுவனை வந்து தலைவர் கூட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதன்படி நம்ம நிறுவனர்கள் வந்து சுப்பிரமணியன் வீட்டுக்கு போய் அங்கே பேசி எனக்கு ஃபோனில் பேச வச்சா நான் அவங்களோட பேசினேன். 15 மேலே அவங்க பேர் சொல்ல நான் வந்துடுறேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதை ஒட்டி நம்ம பேச போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து என்ன பேசணும்னா அதுக்கான நிதிநிலையை பற்றி பேசுகிறேன். இதே இதை பேசுகிறோம் வரதில்லை. இன்றைக்கி காலையில் நடந்தது என்ன அப்படின்னா, இதை ஒட்டி ஒரு முக்கிய சிறப்பு கூட்டலாம் அப்படின்ட்டு வர்த்தக சங்கம் பிரதர்ஷனம் அவர்கள் ஒரு சிங்கப்பூர் அடிக்கு டாக்குமெண்ட் குடியரசன் ஆவாம் நார்மன்ற தலைவர் சேர்மன் காசிம் அவர்கள் அப்படி நிறைய திருப்பதி சொல்லுவாங்கன்னா அப்படின்னா நடக்காத காரியம். அதனால் அப்படி இருக்கு. அதை ஒட்டி காசு மட்டும் கூப்பிடணும். சொல்கிறேன் அது எது மாதிரி சொல்கிறேன். அவங்க வந்து பொண்ணு அவங்க தேவனுக்கு விஷயத்தில் அதனால் ஒரு தலைப்பு வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த தலைப்பு. ஏன்னா பொதுநல சங்கமாக இருக்கனால பொதுநலம் சார்ந்த தலைப்பு இப்போ வந்து நம்மளுடைய சங்கம் பணத்தேவைகளுடைய தெளிவுகள். ரெண்டாவது, அவர் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு அரசியல் பேச்சாளர். ரெண்டாவது, ஒரு நம்ம கூட்டுறதுனா பொது தலைப்பு கொடுத்து மதசார்பின்மை ப்ளஸ் அரசியல் இது ரெண்டும் இல்லாமல் பொது சார்பு மட்டும் பேசுகிற மாதிரி ஒரு இது பண்ணி பேசணும். ஒன்று. ரெண்டாவது, ஃபைனான்ஸு நமக்கு அதாவது அவரை கூப்பிட்டு சாதாரணமாக பட்டிமன்றம் நம்ம ஆளுநர் கூப்பிடணும்னா ரோட்டோட ஒரு மேடை போட்டு ஒரு ட்ராக் அடி போட்டு ஒரு மேடை ரெடி பண்ணி நம்ம பேசலாம். பட் அவரை கூப்பிட்டு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ ஏறக்குறைய அவர் ஒரு நல்லா அது நல்லா எங்களுடைய கம்பங்குடி நலமணி சங்கம் உருவாக காரணமே அந்த முத்தமலை நலமணி சங்கம் இவங்க அதை குறைக்கிற மாதிரி அது காரணம் தம்பி ஜெயச்சந்திரன் கோயிலாக முடிஞ்சு அப்பப்போ அவங்க வாட்ஸ்அப் டைம் நான் அப்பப்போ பார்ப்பேன். அந்த மாதிரி வரும்போது நாமளும் ஊரில் உருவாக்கணும்ட்டு ஊரில் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் அருமையாக ஆரம்பிச்சோம். நல்லா நல்லா ஆரம்பிச்சோம். 108 மெம்பர்ஸ் ஒரு மந்த்து ருபீஸ் டொனேஷன் வந்து வேரியஸாக யாரும் மறுக்கணும். இன்னைக்கு கூட ஒரு ஆண்டு மைக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு கண்டிப்பாக பார்த்து அந்த காலத்திலே பெரியவர்கள் நல்லா இருக்கும் குறைகள் அதெல்லாம் வந்து கல்வியாளர்களை உருவாக்கம் வந்து அந்த கதையாக அதனால மீட்டிங் அந்த மாதிரி ஒரு தாய் வீடு மாதிரி ஒரு கட்டட ஒரு நிறுவனம் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்து நகர்மல சங்கத்தினால ஆஸ்பத்திரி சொல்லாமல் சொல்லுவேன். நீங்கள் கூப்பிட்டு
பார்க்கும்போது ஒரு நபர் வந்து அரசியல் கட்சியில் இருப்பான், தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா அவர் பொதுநலம் அரசியல் அவர் வந்து பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் நம்ம வந்து கூப்பிடுறதே நம்ம நகர்வு சொல்றதுக்கு பெருமை. நீங்கள் ஒரு மேட்டரை வந்து நம்மளால் செயல்படுத்த முடியாத நமக்கு சொல்ல முடியவில்லைன்னா ஒரு அரசியல் தேர்வு சொல்லும்போது சொல்ல முடியாது. இது நம்ம கண்ணாக பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அது வேண்டாம் அவர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த அரசியலுக்கு சம்மந்தம் ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நிறைய பேர் இந்த பெண்கள் உரிமை திட்டம் அப்படி கிடைக்காது. இந்த நாங்கள் வீட்டில் இருந்து அதே மாதிரி வந்து நிறையா இது அந்த சர்டிஃபிகேட் இல்லை, பட்டா வந்து இல்லையா, அதே மாதிரி ஈஸியாக பண்ணீங்க அதை நாங்கள் ஆரம்பிக்கலாம். எவ்வளோ வெளியே நிறைய காசு கொடுத்து அந்த காசு சரி முடிய சிறுமி இல்லைன்னா இந்த கருத்து எல்லாம் சேர்க்கலாம். ஏழைகளை கம்பம் கூடுதல் வரையும் இந்த ஷோரூம்ஸ் இல்லை, ஷோரூம்ஸ்லாம் பக்கவாக கார் ஷோரூம்ஸு, டூவீலர் ஷோரூம்ஸு, அசல் தடுப்போ, டிஎன்எஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இந்த மாதிரி பெரிய ஆள் வராங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க. அப்போ தனித்தனியா அப்படின்ற விட்டுட்டு பொதுவான ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்மளே அந்த மெயின் போய் சுற்றி பார்ப்போம். கரெக்டாக அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஒரு மெயின் ரோட்டில் மெயின் டாப்பில் வச்சிங்க அப்படின்னா அந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு இந்த ஏன்னா வெளியூர்லேருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ளெக்ஸ் வைக்கிற எல்லாமே கம்பம், புதுப்பட்டி, அந்த கூடூர் வரையும் வைப்போம். அங்கிட்டு வைப்போம், இங்கிட்டு சிவனூர், இந்த பக்கம் பார்த்தீங்க கோடி சேவா அந்த வரையும் கூட தாலுகா சைக்கிள் அந்த தாலுகா அந்த உத்தரவாத தாலுகா அந்த தாலுகா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணுவோம். நம்ம பட்ஜெட்டே வந்து கொஞ்சம் நல்லா போட்டேவும் ஆனால் இந்த டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா தான் போகும். சேஸ் போடுறோம்ல இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு செய்யணும் அப்படி தேவைகள் வந்து ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஊருக்கு வர்றதுக்கான பைக் சேஃப்டி அரேஞ்ச் பண்ண ஆட்டோவில் வச்சு பைக் சேஃப்டி பண்ணலாமா, கூடயே வந்து அதை நோட்டீஸ் வச்சு கொடுக்கலாமா, இல்லை அதில் வந்து கொஞ்சம் பெரிய வண்டியை வச்சு செய்யலாமா. ஆட்டோனா வந்து சின்ன ஒரு பைக் செட்னா பெரிய ஸ்பீக்கர் வர வச்சுருப்பாங்க. நாங்கள் எனக்கு தேர்ந்தெடுத்த சமயத்தில் என்ன செஞ்சோம்னா ஸ்பீக்கரை வச்சு கரெக்டாக முக்கியமான இடத்துல வந்து ஸ்பீக்கரை வச்சுருந்தது. நாங்கள் பக்கத்தில் வந்து மைண்ட் செட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிராமச்சவடியிலேருந்து அப்படி வரிசையாக வந்து அவங்க அந்த பைபாஸில் இருந்து ஒவ்வொரு ஊராக போய் நாங்கள் அப்படி வந்து பேசிட்டே போவோம். இல்லை இல்லை வேணாம், நீங்கள் சொல்லுங்க. ஆனால் கொடுத்தாங்க வாங்கி உங்கள் நாலு சாப்பிட ஏதாவது அது கொடுத்தோம். ஆமாம் சார் தயவுசெய்து அண்ணங்க நீண்ட இடைவேளை இருக்கிறேன். சரி மீண்டும் தொடரும். சரி இவருங்க இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து காஞ்சாமதியின் தலைவர் முன்னிலை வந்து புதுப்பட்டி நாளோட தலைவர் சுப்பிரமணியன் 2 கருத்தாக பேசியிருக்கோம். சங்க 4ஆம் ஆண்டு விழா நிகழ்வு திட்டமிடல் நிதி ஆதாரம் குறிப்புதல் அது மட்டுமே நம்ம